அடுத்த தலைமுறை டிவியை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். வேலூர் அடுத்த காட்பாடி அருகே சேவூரை சேர்ந்த 29 வயதான விஜயகுமார் என்பவர் ஜூலை 22 அன்று இருசக்கர வாகன விபத்தில் படுகாயமடைந்தார். இதனைத் தொடர்ந்து ஜூலை 23 நள்ளிரவில் ராணிப்பேட்டை சிஎம்சி மருத்துவமனையில் மூளைச்சாவு அடைந்ததாக தெரியப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அவரது குடும்பத்தினர் அவருடைய இதயம், நுரையீரல், கல்லீரல் மற்றும் 2 சிறுநீரக பைகளை மற்றும் கண்களையும் தானமாக வழங்கினர். மேலும் வேலூர் சிஎம்சி, நாராயணி மற்றும் சென்னை ரேலோ மருத்துவமனைகளில் உறுப்புகள் பொருத்தப்பட்டுள்ளன. ஆட்சியர் லீலா அலெக்ஸ் இன்று குடியாத்தத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். வேலூர் மாவட்டம் ஆட்சியர் லீலா அலெக்ஸ் நேற்று குடியாத்தம் வந்து பல இடங்களை பார்வையிட்டார். இந்நிலையில் வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் சூரிய சக்தி, தேங்காய் உலர்த்தும் கூடம், செக்கு எண்ணெய் ஆலை ஆகியவற்றையும், டெக்ஸ்டைல் தொழிலாளர்கள் மற்றும் ரேஷன் கடைகளையும் சோதனை செய்தார். இந்நிலையில் நகராட்சி மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் 2,75,00,000 ரூபாயில் அமையவிருக்கக்கூடிய மினி விளையாட்டு அரங்க பணியை ஆய்வு செய்ததோடு மாணவர்களுக்கு விளையாட்டு இடம் குறையும் என்ற கோரிக்கையும் கேட்டறிந்தார். மேலும் இறுதியாக மாணவர்களுடன் கலந்துரையாடிய அவர் கலைஞர் அறிவுசார் நூலகத்தையும் பார்வையிட்டார். வேலூர் சத்துவாச்சாரி ஆட்சியர் அலுவலகம் முன்பு இந்திய பள்ளி ஆசிரியர்கள் கூட்டமைப்பு சார்பில் பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஒருங்கிணைப்பாளர் ஜோசப் அன்னையா தலைமையில் நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். அவர்களின் முக்கிய கோரிக்கைகளாக பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு டெட் தேர்வில் இருந்து விலக்கு பெற வேண்டும் எனவும், தேசிய கல்விக் கொள்கை மற்றும் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் எனவும், சிறப்பு டெட் மதிப்பெண் குறைப்பு மற்றும் பணிக்காலத்திற்கு கூடுதல் மதிப்பெண் வழங்க வேண்டும் என்ற முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் போராட்டம் நடத்தினர். மேலும் நீட் வினாத்தாள் கசிவுக்கும் மத்திய அமைச்சர் பதவி விலக வேண்டும் எனவும் அவர்கள் வாதத்தை முன்வைத்தனர். மாணவர்கள் மீதான தடியடியையும் ஆசிரியர்கள் கண்டித்தனர். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மின்கசிவால் தீ விபத்து ஏற்பட்டது. வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கடந்த ஜூலை 24 சத்துவாச்சாரியில் உள்ள ஆட்சியர் அலுவலகத்தின் பி பிளாக் பிரிவில் 5வது தளத்தில் நேற்று மாலை மின் வயரு தீப்பிடித்தது. இதனால் அனைத்து தளங்களிலும் புகை சூழ்ந்தது. பணியாளர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து பொதுப்பணித்துறையினர் வந்து தீயை அணைத்தனர். வந்த தீயணைப்பு வீரர்களை உள்ளே அனுமதிக்காததால் வாக்குவாதம் ஏற்பட்டது. மாவட்ட வருவாய் அலுவலர் சுரேஷ் நேரில் பார்வையிட்டு மின் ஒயர்களை மாற்ற உத்தரவிட்டார். மேலும் எந்த ஒரு உயிர் சேதமும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் அடுத்த காவனூர் அருகே 300 ஏக்கர் ஏரியில் விஜயன், சரவணன் என்பவர்கள் அரசு அனுமதியை தவறாக பயன்படுத்தி முரம்பு மண் அள்ளி விற்கிறார்கள் எனவும் புகார் எழுப்பப்பட்டுள்ளது. ஒரு டிப்பர் ரூபாய் 4,500க்கு விற்பனை ஆகிறது எனவும், இது 10 கிராம மக்களின் நீர் ஆதாரத்தை பாதிக்கப்படும் எனவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் பொதுமக்கள் கடும் கோபத்தில் உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். வேலூர் காட்பாடியில் உள்ள விஐடி பல்கலைக்கழகத்தில் சிவில் பொறியாளர்கள் கூட்டமைப்பு நடத்திய கருத்தரங்கில் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் ராஜ்குமார் கலந்து கொண்டார். இதில் அவர் உரையாற்றியதாவது, 2047க்குள் தமிழ்நாட்டின் நகர்ப்புற மக்கள் தொகை கணக்கு அதிகரிக்கக்கூடும் என்பதால் 50% கடக்க வாய்ப்புள்ளது. எனவே அதற்கேற்ப கட்டடங்கள் அமைய வேண்டும் எனவும் அவர் கூறினார். மேலும் CMDA அனுமதிகள் தாமதமின்றி வழங்கப்படும் எனவும், பொதுமக்கள் அலக்களிக்கப்பட மாட்டார்கள் எனவும் அவர் உறுதியளித்தார். மேலும் சிங்கப்பூர் போன்ற நவீன நகரமாக தமிழ்நாட்டை மாற்ற திட்டம் உள்ளதாகவும் அவர் கூறினார். பொறியாளர்களின் கோரிக்கைகள் வரும் சட்டப்பேரவை கூட்டத்திற்குள் அறிவிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். நிகழ்வில் பல MLAக்களும் விஐடி வேந்தர் விஸ்வநாதனும் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரி அருகே உள்ள பெருமுகை அரசு ஆதிதிராவிடர் நல தொடக்கப்பள்ளியின் இன்று 100ஆண்டு விழா நடைபெற்றது. 1926 தொடங்கப்பட்ட இப்பள்ளியின் விழாவிற்கு மாவட்ட ஆட்சியர் லீலா அலெக்ஸ் தலைமை தாங்கினார். 100ஆண்டு ஜோதி ஏற்றி மரக்கன்றுகள் நட்டும் முன்னாள் ஆட்சியர்களுக்கு நினைவு பரிசு வழங்கியும் விழா சிறப்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விழாவில் பேசிய ஆட்சியர் அவர்கள்,
கல்வியில் கடுமையாக உழைத்தால் பட்டாம்பூச்சி போல் வாழ்க்கையில் உயர பறக்கலாம் என மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார்.